தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுக்கும் பொதுக்கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பு ஆதரவாளர் தற்போது வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். பாலா, அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ள பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என ராமதாஸால் நியமிக்கப்பட்ட மாநில பொதுச் செயலர் முரளி உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதாவது கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்ட அன்புமணியின் பதவிக்காலம் கடந்த மே மாதம் 28ஆம் தேதியோடு நிறைவடைந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைவராக ராமதாஸ் தேர்வு செய்யப்பட்டு கடந்த மே மாதம் 30ஆம் தேதியிலிருந்து அவர் தலைவராக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மாநில தலைவருடைய பதவிக்காலம் முடிவடைந்தால் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு மற்றும் கட்சி நிர்வாக பொறுப்பு உள்ளிட்டவை கட்சி நிறுவனருக்கே உள்ளது என கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி நடைபெற்ற மாநில செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கட்சியின் பொதுக்குழு, அவசர பொதுக்குழு, செயற்குழு கூட்டத்தை கூட்ட கட்சி நிறுவனருக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட அன்புமணி கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் குழப்பம் விளைவிக்கும் வகையிலும் செயல்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தன்னை தானே தலைவர் என சொல்லிக்கொண்டு அன்புமணி செயல்படுவதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்சியின் தலைவருக்கும் நிறுவனருமான ராமதாஸின் அனுமதி இல்லாமல் அன்புமணி தற்போது 100 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டு வருவதாகவும் ஏற்கனவே இது தொடர்பாக டிஜிபியிடம் புகார் அளிக்கப்பட்டதும் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில்தான் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் வரும் 9ஆம் தேதி மகாபலிபுரத்தில் நடைபெறும் என்றும் அதுபோல் நடைபெற்றால் கட்சியில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் உள்நோக்கத்துடன் அன்புமணி இந்த ஒரு அறிவிப்பை வெளியிடுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் அன்புமணி இந்த அறிவிப்பால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படவும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ள அந்த பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ள மனுவானது விரைவில் விசாரிக்க வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பல விவரங்களுக்கு நன்றி மதன்.